வணக்கம் மக்களே, நான் மத்திய மீனவன். மக்களே, நீங்க நம்ம என்ன காணொலி பார்க்க போறோம் மக்களே, மீனவர்கள் இப்படிலாம் கஷ்டப்படுவாங்களா சொல்லிட்டு அதை பத்தி மக்களை பார்க்க போறோம். நீங்களே கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. வணக்கம். நாங்கள் கடந்த மாதம் 3ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டோம். கைது செஞ்ச உடனே எங்களை ஊர் காவல்துறை கோர்ட்டுக்கு ஆச்சிட்டு போய் எங்களுக்கு தண்டனை கொடுத்து 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எங்களை கொழும்பில் உள்ள கேம்பில் மெரியானா கேம்பில் எங்களை ஆஜான் போட்டிருந்தாங்க. போட்டிருக்கும் போது எம்பிஸ் வந்தாங்க. சொன்னாங்க பாஸ்போர்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றிடுவோம், உங்கள் நாட்டுக்கு போய்டுவோங்க சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் கால் பண்ணாக்கா எம்பிஸ் காலையை அட்டன் பண்ண மாட்டாப்புல. அதே போல் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் மெசேஜை பார்க்க மாட்டாப்புல. கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து ஒரு நாள் மழை வர சரியான மழை. நைட்டில் நாங்கள் படுக்க முடியாத அளவுக்கு நின்றுட்டு தான் இருந்தோம். பகலில் பார்த்தீங்கன்னா வெய்ய சரியான வெய்ய. அது மட்டும் இல்லாத அளவுக்கு எங்களை உள்றையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நிறையா நாட்டு ஆளுங்க வர இருக்காங்க, ஒரு 17 பேர்கிட்ட இருக்காங்க, 18 நாட்டு ஆளுங்க. அதனால எங்களை உள்ற சேர்க்க மாட்டாங்க. பக்கத்தில் சாக்கடையில் தான் படுத்து கிடக்கிறோம். எம்பிசிக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறதுக்கு எடுக்க விட மாட்டாங்க. நாங்கள் மீனவனா பிறந்தது தப்பா இல்லை மீனவனாவே இருக்கிறது தப்பா? நாங்கள் பிடிக்கிற மீன் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும், ஆனால் எங்களை யாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க விட மாட்டீங்க. நாங்கள் குடிப்பட்டு போனால் நம்ம அரசாங்கம் கேட்கணும், நீங்கள் எல்லைக்குள்ளே போனீங்களா, நீங்கள் எல்லைக்குள்ளே போனதால உங்களுக்கு பிடிச்சாங்களா அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் யாரும் கேட்கறது இல்லை. நீங்கள் இருந்து போனோடனே இலங்கைக்காரவங்க கண்ணை கட்டி கொண்டு ஜெயிலில் போட்டுறாங்க. அப்புறம் 6 மாதமோ 7 மாதம் கழிச்சு நம்ம அரசாங்கத்துலேருந்து கொஞ்சம் பேசி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் போனீங்களா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கேட்டாலும் ஒரு மீனவன் 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டாலும் அந்த மீனவனுக்கு ஒரு வீட்டுக்கு செலவுக்கு எதுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஒன்றா மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்க யாருமே இல்லை. மொத்தத்துல நம்ம மீனவர்கள் ஆட்சியே சப்போர்ட்டே பண்ண மாட்டேது. கற்பழிக்கிறவன், கொலை பண்றவன் எல்லாரையும் நிம்மதியான ஒரு ஜெயில போடுறாங்க. ஆனா இந்த மீனவர்களை பிடிச்சி சாக்கடை பக்கத்துல தூங்குறது கூட ஒரு இடம் இல்லாம அந்த மலையிலையும் அந்த காத்துலையும் அந்த இதுல தூங்குறது மீனவர்கள் தான் மக்களே அந்த கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரியாம எல்லாரும் இருக்கனாலதான் விவசாயம் கஷ்டம் சொல்றாங்க. அது கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, விவசாயம் கஷ்டம் தான். விவசாயிக்கு கொடுக்குற சப்போர்ட் மீனவர்களுக்கு அந்த சப்போர்ட் கூட இல்லை மக்களே. நீங்க இதை பார்த்து ஒரு உண்மையான மீனவனா இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்க எல்லாரும் ஒரு இளைஞரை மாட்டிருக்காங்க, அவங்களை கண்டிப்பா வர வைக்கணும். நம்ம பண்ற சப்போர்ட் தான் எல்லா மீனவர்களுக்கும் உள்ள சப்போர்ட். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மக்களே. கண்டிப்பா அடிக்கிற ஷேரிங்கோட இது அந்த வீடியோ பெரிய ஆளுக்கு யாருக்காச்சும் போய் நம்ம மீனவர்கள் சப்போர்ட் பண்ண மக்களே. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி நான் உங்களை நம்புற மக்களே.